இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 114வது அதிகாரம் 8வது வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நம்முடைய சூழ்நிலைமைகளின் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்களின் மத்தியிலே இது எப்படி நடக்கும், இது எப்படி எனக்கு நடக்கும் என்று பல கேள்விக்குறிகளின் மத்தியிலே ஒருவேளை நாம் இந்த இடத்திலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைமையை அவர் அதை சாதகமாக மாற்றுகிற தெய்வம், அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுகிற தெய்வம் என்பதை அவர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லி தருகிறார். பிரியமானவர்களே, அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். இந்த கன்மலை அது ஒரு கல், ஒரு பாறை. இந்த பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்ய வல்லவராய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். கற்பாறையை நீரூற்றுகளாய் மாற்ற வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். பாறையான, வனாந்தரமான, கன்மலையான, ஒன்றுமே ஒரு செழிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைமை, வறட்சி, போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைமையிலே தண்ணீர் தடாகங்களை உண்டு பண்ணி நீரூற்றுகளை வரவழைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் அல்லவா? ஆகாருடைய வாழ்விலே வனாந்தரமான சூழ்நிலைமையிலே நீரூற்றை காண்பித்து அவளை மகிழ்வித்தார் அல்லவா? இந்த காலை வேளையிலே நம்மையும் மகிழ்விக்க அவர் வல்லவராய் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்திலிருந்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவையானது ஒன்று, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. தாவீது, நீரே என் நம்பிக்கை, நீரும் என் நம்பிக்கை என்று சொல்லல, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் கர்த்தாவே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று அநேக இடங்களிலே தாவீது இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரே உண்மைதான் நான் நம்பி இருக்கு, நீரே என்னுடைய நம்பிக்கை. என் வாழ்வில, இந்த கற்பாறையான வாழ்வில, இந்த வனாந்தரமான வாழ்வில தண்ணி தடாகங்களை நீரூற்றையும் ஏற்படுத்த வல்லவர் நீர் ஒருவரே என்று அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே நாம் நம்புகிற நம்பிக்கைக்கு தக்கதாக அவர் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நாம் பார்க்கும்போது இந்த வார்த்தையிலே முதலாவது கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது 17வது அதிகாரத்திலே அவர்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வாழ்விலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரெவிதீம் என்கிற ஒரு இடத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. தண்ணீர் இல்லாத போது அவருடைய வாழ்விலே அநேக முறுமுறுப்புகள், கோபங்கள், எரிச்சல்கள், சண்டையிடுகிற அனுபவங்கள், ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற அனுபவங்கள் அவருடைய வாழ்விலே உண்டானது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே கூட இந்த வனாந்தரமான ஓட்டத்திலே, உலக ஓட்டத்திலே பாருங்க, அநேக நேரங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கோபப்படுகிறோம், எரிச்சல் படுகிறோம், முறுமுறுக்கிறோம். நம்மை அறியாமலேயே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மேல் நமக்கு கோபம் வருகிறது, சண்டை போடுகிற சூழ்நிலைமைகள் வருகிறது. ஆனா அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் வாதாடுனாங்க, பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள் தண்ணீர் இல்லாத போது. அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களை கொன்று போடவா அந்த வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு வந்து என்று மோசையை பார்த்து கேட்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு பஸ்கா பலியாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்மை விடுதலையாக்கி, பாவம், சாபம், ரோகம் இவைகள் எல்லாவற்றிலும் வந்து நம்மை விடுதலையாக்கி இந்த பிரயாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வனாந்தரமான இந்த உலக ஓட்டத்தை நமக்காக நம்மை இந்த ஓட்டத்திலே நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த வனாந்தரமான இந்த உலக ஓட்டத்திலே பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம்.
ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற வனாந்தரத்துல பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் பிரத்யட்சமாய் அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்றதை பார்த்தார்கள். அவர்களோடு நடந்ததை பார்த்தார்கள் பிரியமானவர்களே. எப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்து போனார்கள். எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றார்களோ அவ்வளவு சீக்கிரமாய் அதை மறந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. வாழ்விலும் கூட அநேக நேரங்களிலே நாம அப்படிதான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. மறந்து போகிறோம். என் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஓட்டத்திலே, வனாந்திர ஓட்டத்திலே அவர் நம்மோடு மேகஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய், ஆவியானவராய், ஜீவ தண்ணீருள்ள நீரூற்றாய் நம்மோடு வருகிறார். அதை நாம் மறந்து போகிறோம். அந்த விசுவாசம் நம்மில இல்லாமல் போய்விடுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அன்பானவர்களே, மோசே கல்லறிய பார்த்தார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார் மோசே பார்த்து, மோசே உன் கையில இருக்கிற கோல், உன் கையில இருக்கிறது அல்லவா ஒரு கோல், இந்த கோலை கொண்டு நான் உனக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்தேன். இந்த கோல் என்றால் ஆண்டுடைய வார்த்தையை குறிக்கிறது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது 23வது சங்கீதத்துல சொல்லுகிறார் அல்லவா. கோல், அந்த வார்த்தை என்கிற மன்னா நம்மை தேற்றுகிறது. இந்த உலக ஓட்டத்திலே, உலக பிரயாணத்திலே ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அனுப்பி, வார்த்தை என்கிற அந்த மன்னாவை அனுப்பி நம்மை அவர் திடப்படுத்துகிறார் அல்லவா. அந்த கோல், அந்த வார்த்தை உன்னிடத்துல இருக்கிறது அல்லவா. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து செல். அங்கே கன்மலையின் மேல் நான் நிற்பேன். அங்கே ஒரு கன்மலை உண்டு. அந்த கன்மலை கிறிஸ்து. அந்த கன்மலை உன்னோடு தான் இருக்கிறார். ஏன் நீ மறந்து போனாய்? அந்த கன்மலையை அடி. அந்த வார்த்தையை கொண்டு அந்த கன்மலையோடு பேசு. கன்மலை என்றால் கிறிஸ்து என்று புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அந்த கன்மலை கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவோடு வாக்குத்தத்த வசனங்களை பேசு, வார்த்தைகளை பேசு. என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவர். அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. அவர் என் சூழ்நிலைமையை மாற்றுவார். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றுகிறவர் என்று அவரை பார்த்து பேசு. அவரை பார்த்து அவரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது அங்கே தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக அதை செய்தார். நடந்தது என்ன? கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கோலினால் கிரியை செய்ய ஆரம்பித்தவுடன், வார்த்தை என்கிற மன்னாவினால் அறிக்கை செய்ய ஆரம்பித்தவுடன், வார்த்தை என்கிற மன்னாவை கொண்டு கன்மலையை அடித்தவுடன் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலக ஓட்டத்திலே பல பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். வார்த்தை இருதயத்தில் நிரம்பி இருக்கணும். ஆண்டோடைய வசனமாகிய அந்த கோல் அது நம்முடைய இருதயத்துல நிரம்பி இருக்கும் போது அதை கொண்டு பேசணும். சூழ்நிலைமையை பார்த்து பேசணும். ஆண்டவர் இந்த தண்ணீரை கடக்க செய்வார், ஆறுகளை கடக்க செய்வார். எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த வனாந்தரமான சூழ்நிலையை மாற்றுவார். இதிலே தண்ணீரை புறப்பட பண்ணுவார் என்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார் அல்லவா. இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவோடு நாம் நடக்கணும். அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த வார்த்தை என்கிற மன்னாவை கொண்டு அவரோடு, ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, உடைய வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுகிறதே, என் வாழ்வில் அதை செயல்படுத்துங்கப்பா, உண்டாக்குங்கப்பா, அது எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்ய செய்ய நம்முடைய வாழ்விலே அற்புதங்கள் உண்டாகும். ஆண்டவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். அன்பானவர்களே, இரண்டாவதாக பார்க்கும்போது ஆகார். ஒரு நாளிலே பாருங்க, ஆகாரை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு ஒரு குமாரன் இருந்தா, இஸ்மவேல். அந்த குமாரனுடைய பேர் இஸ்மவேல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ரஹாமனுடைய அடிமை பெண். பாருங்க, அப்ரஹாமின் மூலமாக தான் அந்த இஸ்மவேல் அவளுக்கு பிறந்திருந்தார். ஒரு நாளிலே சாராள் அவளை அனுப்பிவிடும் என்று சொன்ன போது
ஆபிரகாம் ஒரு துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி அவளை அனுப்பி விடுகிறான். அப்பொழுது அந்த ஆகார் வனாந்தரமான அந்த இடத்துல, இந்த பெயர் சபா என்கிற அந்த வனாந்தரமான இடத்திலே அவள் அலைந்து திரிந்தாள் என்று வேதம் சொல்லும். தண்ணீர் செலவழிந்த பின்பு பாருங்க, தண்ணீர் குழந்தைக்கு தண்ணீர் இல்லாத சூழல். பிள்ளையுடைய அந்த அழுகுரலை பார்க்க அவளுக்கு மிகவும் வேதனையா இருந்தது. அவளை அந்த பையனை செடியின் கீழே விட்டுட்டு, நான் அந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுகிறாள். வனாந்தரமான சூழ்நிலையிலே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். எப்படி என் குழந்தையை நான் காப்பாற்றப் போகிறேன்? இந்த வனாந்தரத்துல எப்படி தண்ணீர் வரும் என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்கும் போது பாருங்க, ஆண்டவர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, நாம் இந்த உலக ஓட்டத்திலே, வனாந்தர ஓட்டத்திலே சோர்ந்து போய் ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலைமையில அழுது புலம்பும் போது ஆண்டவர் நமக்கு வழியை திறக்க வல்லவர். பிரியமானவர்களே, கற்பாறையிலே வனாந்தரமான சூழ்நிலைமைகளிலே நீரூற்றை தர அவர் வல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பா பாருங்க, பிள்ளை சாகல, ஆனா சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு போய் அழுறா. அவளுக்குள்ளே பயம், என் பிள்ளை மரித்து போய் விடுவானோ, தண்ணீர் இல்லாமல் மரித்து போய் விடுவானோ என்கிற பயம். நம்முடைய வாழ்வில் கூட அநேக நேரங்களில் இந்த உலக ஓட்டத்திலே ஒரு காரியம் நடக்காம இருந்தாலும் அது நடந்த மாதிரியே நாம் நினைச்சு பயப்படுகிறோம், புலம்புகிறோம், தவிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம். ஆகாரும் கண்ணீர் விட்டு அழுதாள். ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன், பயப்படாது. அவனுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா, ஏன் பயப்படுகிறார்? வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் நான் என்று ஆண்டவர் அவளோடு பேசுகிறார், இடைபடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அங்க தண்ணீர் இருந்தது. வனாந்தர வாழ்க்கையிலே அவர் நம்மோடு வருகிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று நம்மோடு இருக்கிறது. நாம் மறந்து போய்விடுகிறோம். நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அநேக நேரங்களில் சத்துரு அதை அடைத்து போடுகிறார். என் ஆண்டவரால் எதையும் செய்ய வல்லவர். இந்த சூழ்நிலைமையின் வழியா என்னை அவர் நடத்துகிறார் என்றால் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தர அவர் வல்லவர் என்கிற அந்த விசுவாசத்தை சாத்தான் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். அநேக சூழ்நிலைமையிலே ஆகாருடைய வாழ்வில் கண்கள் அவள் அடைக்கப்பட்டவளாக புலம்பி தவிக்கிற சூழ்நிலைமையிலே கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தா அவள் தண்ணீர் துறவை கண்டு குழந்தைக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் கூட புலம்பல்கள், கண்ணீர்கள், இது எப்படி நடக்க போகிறது? இந்த சூழ்நிலைமை நான் எப்படி கடக்க போகிறேன்? வனாந்தரமாக இருக்கிறதே, எல்லாம் என்னை சுற்றிலும் பார்க்கும்போது செழிப்பான சூழ்நிலைமை அற்ற சூழ்நிலைமையில நான் இருக்கிறேனே என்று புலம்புகிறீர்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்கிறா, நான் கண்மலையின் கண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையின் நீரூற்றாகவும் மாற்ற வல்லவன். நான் உன்னோடு இருக்கிறேன். கண்மலையாகிய கிறிஸ்துவாய் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னோடு பேசு, வாக்கு தத்தங்களை அறிக்கை செய், ஜெயமிடு. நான் உனக்கு ஜெயமுள்ள வாழ்வை கட்டளையிடுவேன். ஏனென்றால் நான் உனக்காக மரித்திருக்கிறேன் சிலுவையிலே. உனக்காக பாவம், சாபம், வியாதி, ரோகம் எல்லாவற்றையும் சுமந்து உன்னை நான் வெற்றி சிறக்கும்படியாய் நான் தரித்திரராய் மாறினேன். உனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய், உனக்கு செழிப்பை தரும்படியாய், உன்னுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் எல்லாவற்றையும் இழந்து உனக்காக அத்தனையும் நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன். நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? என்னை நோக்கி காத்துறேன். நான் உனக்கு விடுதலையை தருவேன், உனக்கு சுகத்தை தருவேன், ஆரோக்கியத்தை தருவேன், உன் வாழ்வை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் அவர் அசாத்தியமான சூழ்நிலைமைகளையும் சாத்தியமாக மாற்ற வல்லவர் என்கிற அந்த விசுவாசம் காலை வேளையிலே நம்மிலே பெருகும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார்.